வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கலுக்கு முந்தைய நாளான ஜனவரி 13ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. பெரும்பாலான ரயில்களில் காத்திருப்போர் பட்டியலில் கூட முன்பதிவு செய்ய முடியவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து பேசிய வீடியோவை 2 முறை நீக்கி 3ஆம் முறையாக பதிவிட்ட திருமாவளவன். ஏற்கனவே மாநாட்டில் பங்கேற்க அதிமுக மற்றும் விஜய்க்கு அழைப்பு விடுத்த நிலையில் அரசியல் அரங்கில் அடுத்த கட்ட பரபரப்பு. அரசியல் கணக்கோடு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தினால் அதைவிட அசிங்கம் வேறு இல்லை. தேர்தல் கூட்டணி கணக்கு என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் திருமாவளவன் விளக்கம். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து திரும்ப முடியாமல் உத்தராகண்டில் தவிக்கும் 30 தமிழர்கள். மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் வேண்டுகோள். நிலச்சரிவு எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு இந்த அரசு பார்த்து எங்களுக்கு அவங்க 30 பேரையும் பத்திரமா மீட்டு இங்கே கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சுக்கிறேன். உத்தராகண்டில் உள்ள தமிழர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் தகவல். ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உறுதி. மெட்ரோ ரயில் மற்றும் கல்வி நிதி கோரி பிரதமரை சந்திக்க உள்ளதாக சென்னை திரும்பிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேட்டி. கோவை ஹோட்டல் உரிமையாளரை நிர்மலா சீதாராமன் கையாண்ட விதம் வெட்கக்கேடானது என்றும் சாடல். GST குறித்த தொழில் முனைவோர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோவை அன்னபூர்ணா ஹோட்டலின் உரிமையாளரை அவமதித்ததாக நிர்மலா சீதாராமனை கண்டித்து போராட்டம். செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரசார் பன் மாலை அணிந்து போராட்டம். GST விவகாரத்தில் பாஜக மன்னிப்பு கேட்டு விட்டதால் தேவையற்ற குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் என அன்னபூர்ணா உணவகம் அறிக்கை. கோவையில் நடந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அமெரிக்காவில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தலித்துகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசினார் ராகுல் காந்தி. ஹரியானா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. நீங்கள் பிரதமராக விரும்பினால் ஆதரிக்க தயார் என சிலர் கூறியதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. தான் பின்பற்றும் சித்தாந்தத்தை மீறி ஒருபோதும் செயல்பட மாட்டேன் என்றும் உறுதி. தமிழ்நாட்டில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று 10 மணி நேரம் புறநகர் ரயில்கள் ரத்து. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. உலகம் முழுவதும் மலையாள மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை. அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி மன்னனை வரவேற்கும் மக்கள். வார விடுமுறையை கொண்டாட ராமேஸ்வரத்தில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் புனித நீராடியும் வழிபாடு. உலக டைமண்ட் லீக் ஈட்டி எறிதலில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. 1 சென்டிமீட்டர் வித்தியாசத்தில் தங்கப் பதக்கத்தை இழந்தார். நடிகர் விஜய் நடிக்கும் கடைசி படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. வினோத் இயக்கும் விஜயின் படம் அடுத்த ஆண்டு அக்டோபரில் ரிலீஸ்.
பொங்கலுக்கு முந்தைய நாளான ஜனவரி 13ஆம் தேதி பயணிக்க இருந்த அந்த ரயில்களில் டிக்கெட்டுக்கான முன்பதிவுகள் அனைத்தும் விற்று தீர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், பொங்கலுக்கு முன்தினமான ஜனவரி 13இல் பயணிக்க பெரும்பாலான ரயில்கள்ல டிக்கெட்டுகள் தற்போது விற்று தீர்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கலுக்கு 120 நாட்கள் முன்னதாகவே டிக்கெட் புக்கிங் ஆனது தொடங்கும். அந்த வகையில் சென்னை உள்ளிட்ட பெரும்பாலான பெருநகரங்களிலிருந்து செல்லக்கூடிய மக்கள் ஏதுவாக இந்த டிக்கெட் முன்பதிவு என்பதை பயன்படுத்தி வருவார்கள். அந்த வகையில் தற்போது இன்றைய தினம் பொங்கலுக்கு முன்தினமான பயணிக்கக்கூடிய ஜனவரி 13 அன்று பயணிக்கக்கூடிய டிக்கெட்டுகள் பல்வேறு ரயில்கள்ல விற்று தீர்ந்திருக்கக்கூடிய நிலையிலும் சென்னையிலிருந்து நெல்லை, நாகர்கோவிலுக்கு இயக்கப்பட்டு வரக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள்ல சுமார் 600 டிக்கெட்டுகள் இன்னும் இருக்கின்றன. அதே போன்று பகலில் இயக்கப்பட்டு வரும் சென்னை குருவாயூர் ரயில், சென்னை மதுரை வைகை ரயில் ஆகிய ரயில்களிலும் டிக்கெட்டுகளானது தற்போது இருந்து வருகிறது. மேலும் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை இடையே இயக்கக்கூடிய இன்டர்சிட்டி ரயில், வந்தே பாரத், சதாப்தி ரயில் ஆகிய 3 ரயில்களையுமே ஜனவரி 13 அன்று பொங்கலுக்கு முன்தினம் செல்லக்கூடிய ரயில்கள்ல இந்த டிக்கெட் முன்பதிவு இன்னமுமே இருக்கிறது. மேலும் சென்னையிலிருந்து கோவை சேரன் ரயில், சென்னை மேட்டுப்பாளையம் நீலகிரி ரயில்கள் ஆகியதுல தலா 100 டிக்கெட்டுகள் இன்னும் புக்கிங் செய்யாமலே இருக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று சென்னை ஈரோடு ஏற்காடு ரயில், சென்னை சேலம் விரைவு ரயில் ஆகிய ரயில்களிலும் டிக்கெட் இன்னும் இருந்து வருகிறது. ஒரு சில ரயில்கள்ல மட்டுமே டிக்கெட் ஆனது விற்று தீர்ந்திருக்கிறது. சென்னையிலிருந்து மதுரை, நெல்லை, செங்கோட்டை, தூத்துக்குடி செல்லும் இரவு நேர ரயில்களில் ஜனவரி 13 அன்றில் டிக்கெட் ஆனது விற்று தீர்ந்து காத்திருப்பு பட்டியலுக்கு சென்று இருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய தொடங்கிய உடனே ரயில்கள்ல முன்பதிவு என்பது முடிந்திருக்கக்கூடிய நிலையிலும் இன்னும் பல்வேறு ரயில்கள்ல டிக்கெட் ஆனது முன்பதிவு இன்னும் இருக்கிறது. குறிப்பாக நாகர்கோவில், சென்னையிலிருந்து நெல்லை, நாகர்கோவில் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள்ல 600 டிக்கெட் இன்னும் முன்பதிவு செய்யாமலே இருந்து வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா. உத்தராகண்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக பயணம் மேற்கொண்ட 30 பேர் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தவித்து வருகிறார்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து 30 பேர் கொண்ட குழு ஆதி கைலாஷ் பகுதிக்கு கடந்த 3ஆம் தேதி ஆன்மீக சுற்றுப்பயணம் புறப்பட்டனர். இதில் 28 பேர் மூத்த குடிமக்கள் ஆவர். இந்த குழுவினர் ரயில் வசதியின்றி பின்னர் விமானம் வாயிலாக டார்சுலா சென்றனர். அதன் பின்னர் ஆதி கைலாஷ் பகுதிக்கு சென்று தரிசனம் முடித்துவிட்டு டார்சுலாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது தாவகட் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் அங்கிருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமல் 30 பேர் தவித்து வருவதாக உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு சிக்கிக் கொண்டவர்களுக்கு ஆசிரமம் ஒன்றில் தங்க இடம் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்களுக்கு அங்குள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் உணவுப் பொருட்களை அளித்துள்ளனர். எனினும் அங்கு சிக்கியுள்ளவர்களை மாநில அரசு மீட்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதுக்கப்புறம் நிலச்சரிவு எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு இந்த அரசு பார்த்து எங்களுக்கு அவங்க 30 பேரையும் பத்திரமா மீட்டு இங்கே கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சுக்கிறேன். சாலை மார்க்கமாக இப்போதுக்கு வாய்ப்பு இல்லாததால் இராணுவ ஹெலிகாப்டரை கொண்டு உடனடியாக தமிழக பக்தர்கள் 30 பேரையும் அந்த ஆஷ்ரம் அருகில் உள்ள ஹெலிபேடின் மூலம் அவர்கள் டார்சுலாவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பின்பு அவர்கள் டார்சுலாவிலிருந்து டெல்லிக்கு வழக்கம் போல் பயணித்து தங்களது இல்லங்களை அடையலாம். இதனிடையே நிலச்சரிவால் உத்தரகாண்டில் சிக்கியுள்ளவர்கள் குறித்து அறிந்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியின் மாவட்ட ஆட்சியருடன் தொலைபேசியில் பேசினர். அப்போது சிக்கியுள்ள தமிழர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் உணவு குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு தலைமைச் செயலர் உத்தரகாண்ட் அதிகாரிகளுடன் கலந்து பேசி ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கும் பணிகளை செய்து வருகின்றார்.